இரவு வணக்கம். சன்ரைஸ் சுவிஸ் செய்திகளுடன் பவானிமூர்த்தி. பிரபல நிறுவனம். உலகெங்கிலும் விற்பெடுக்கப்படும் ரெட்புல் பானத்தில் சரிபாதி கேன்கள் சுவிட்சர்லாந்தில் சிங்காலன் மண்டலத்தில் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த பானம் தயாரிக்க செலவாகும் தண்ணீருக்கு குறித்த நிறுவனம் செலவிடும் தொகை தொடர்பில் பரவலாக சந்தேகம் இருந்து வந்தது. தற்போது அந்த நிறுவனம் தண்ணீருக்கான ஆண்டுதோறும் செலவிடும் தொகை தொடர்பில் உத்தியோகபூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் செங்காலன் மண்டலத்தில் உள்ள விட்னோ பகுதியில் செயல்படும் தனியார் ஆலையில் ஆண்டுக்கு 3 பில்லியன் கேன்கள் தயாரிக்கப்படுகின்றன. இது உலகெங்கிலும் செலவாகும் ரெட்புல் டின்களின் சரிபாதி எண்ணிக்கை என கூறப்படுகிறது. சுவிஸில் ரெட்புல் நிறுவனத்திற்கு சொந்தமான ஆலை எதுவும் இல்லை என்றாலும் இங்குள்ள தனியார் ஆலைகளில் தங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்கின்றனர். மருத்துவர் கருத்து. சுவிட்சர்லாந்தில் வெறும் 16% மட்டுமே உடனடியாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. 28% பேர் தாங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மறுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார்கள். மற்றவர்கள் இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று கூறியுள்ளார்கள். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்வது கட்டாயம் என சுவிஸ் அரசு தெளிவாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வெறுமனவே தடுப்பூசி போடுவது குறித்த பிரச்சாரங்கள் செய்வதால் மக்கள் மனதை மாற்றிவிட முடியாது என கருதுகின்றனர். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் அல்லது கொரோனா பரிசோதனை செய்து கொரோனா இல்லை என தெரிய வந்தவர்களை மட்டுமே இனி வெளிநாடு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்கின்றனர். அப்படி செய்தாலாவது மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன் வருவார்கள் என்பது அவர்களது கருத்தாக இருக்கின்றது. சுவிஸ் மாகாணம் ஒன்று மிக மோசமான அளவில் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருந்த நிலையில் இருந்து மிக பாதுகாப்பானது என்ற நிலைக்கு மாறியுள்ளது. சுவைஸ் மாகாணம் தான் அந்த பாராட்டை பெற்றுள்ளது. மிக மோசமான அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த சுவைஸ் மாகாணம் மிக பாதுகாப்பான மாகாணங்களில் ஒன்றாக மாறியுள்ள நிலையில் தொற்று நோயியல் நிபுணர்கள் அதை ஆராய்ந்து வருகிறார்கள். செப்டம்பரில் கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டதை தொடர்ந்து சுவைஸ் மாகாணத்தில் கொரோனா பயங்கரமாக பரவிய விடயம் உலகம் முழுவதும் தலைப்பு செய்தியானது. கொரோனா நோயாளிகளை சமாளிக்க முடியாமல் கடந்த மாதத்தின் நடுவில் மருத்துவமனைகள் திணறின. ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அதே சுவைஸ் மாகாணம் இன்று நாட்டிலேயே பாதுகாப்பான பகுதிகளில் ஒன்றாகியுள்ளது. சுவிஸில் எழும் அழுகுரல். சுவிட்சர்லாந்தின் வாலிஸ் மண்டலத்தில் கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலை மிக கடுமையாக பாதித்துள்ள நிலையில் அதிகரிக்கும் இறப்பு தொடர்பில் கவலை எழுந்துள்ளது. உலகம் முழுவதும் இதுவரை கொரோனாவால் 54 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. பெரும்பாலான நாடுகளில் தற்போது கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலை ஏற்பட்டுள்ளதாக அரசு மற்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. பல்வேறு நாடுகள் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் ஊரடங்கு நடவடிக்கை திரும்பியுள்ளது. இருப்பினும் இறப்பு எண்ணிக்கையும் பாதிப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்தவாறே உள்ளன. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் வாலிஸ் மண்டலத்தில் கொரோனாவால் இனிமேல் இறப்பவர்களை என்ன செய்வது என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த ஹூ. கொரோனாவுக்கு எதிராக போராட சுவிட்சர்லாந்து பயன்படுத்திய உத்தியை உலக சுகாதார அமைப்பு ஹூ கடுமையாக விமர்சித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் சுவிட்சர்லாந்தின் நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக தொற்று நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதில் ஆசியாவை விட ஐரோப்பியா மிகவும் பின்தங்கி இருக்கிறது. மிக விரைவாக கட்டுப்பாடுகளை தளர்த்தி மற்றும் 2வது அலைக்கு போதுமான அளவு தயாராவதற்கு தவறிய நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஒன்று என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வைரஸால் தீவிரமாக நோய்வாய்ப்பட்ட போது சிகிச்சை பெறப்பட்ட சிரமப்பட்ட தனது சுவிஸ் நம்பரை மேற்கோள் காட்டிய அவர் மக்களுக்கு முக்கிய தகவல்களை சிறப்பாக வழங்கும், மக்கள் தொகையை கண்காணிக்கும் மற்றும் நோய் பரவல் ஏற்பட்டால் விரைவாக செயல்பட வேண்டிய உள்ளூர் கட்டமைப்புகளில் சிக்கல் உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டி குறை கூறியுள்ளார். மீண்டும் அடுத்த வார சுவிஸ் செய்தியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.